கதாநாயகனா கதாநாயகியாலா நான் திரைக்கதை எழுதுறதில்ல. ஆனால் தேர்தல் அறிக்கை முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். தேர்தல் அறிக்கையை சுற்றித்தான் எங்களுடைய பரப்புரை இருக்கும். தேர்தல் அறிக்கையிலே சொன்ன கருத்துக்களுக்கு எதிராக கருத்துக்களை வரவேற்கிறோம். எங்கள் தேர்தல் அறிக்கையில சொன்ன கருத்துக்கள், பல கருத்துக்கள் பாரதிய ஜனதா கட்சி உடன்படாது என்று எனக்கு தெரியும். உதாரணமாக ஃபெடரலிசம், சமஷ்டி அரசு அமைப்பு என்ற அத்தியாயத்தில், அந்த அத்தியாயத்தில் 12 வாசகங்கள் இருக்கின்றன. உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சிக்கு சமஷ்டி அரசு அமைப்புல நம்பிக்கை இருந்தா, நான் கேட்கிறேன், இந்த 12ல் எதிலே உடன்படுகிறீர்கள்? இன்னைக்கு நான் அறுதிட்டு சொல்கிறேன், 12லையும் உடன்பட மாட்டாங்க. 12லையும் உடன்பட மாட்டார்கள் என்று நான் சொல்வதற்கு காரணம், அவர்கள் இந்த சமஷ்டி அரசு அமைப்பு, சமஷ்டி அரசு முறையை எதிர்ப்பவர்கள். ஒரு குடை, ஒரு அரசன் என்பது அவர்கள். இந்த பழைய காலத்துல எல்லாம் சக்கரவர்த்தின்னு ஒருத்தர் இருப்பார், பேரரசர். அவருக்கு கீழே சிற்றரசர்கள், பாளையக்காரர்கள்னு இருப்பாங்க. அதை போல இந்தியாவின் அனைத்து மாநிலங்களையும் பாளையக்காரர்களாக மாற்றுவதுதான் அவர்கள் நம்புகிற அரசியல் முறை. அதுதான் RSS அவர்களுக்கு கற்றுத்தந்த பாடம். RSS தலைவர்கள் எழுத்து பேச்சில் அந்த ஒரு அரசு தான் இருக்கணும். ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பது, ஒரு நாடு ஒரு தேர்தல், ஒரு அரசு தான் இருக்கணும். பிறகு எல்லாம் இந்த பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஜமீன்தார் மிராசுதார்னு வரி வசூலிக்கிறதுக்காக நியமிச்சாங்களே, அதை போல மாநிலங்கள் வரி வசூலிச்சு சரட்டும். ஆனால் ஒரு அரசு தான், ஒரு கொள்கை தான், ஒரு அரசன் தான், அவர்கள் வைத்தது தான் இந்த நாட்டிலே சட்டம் என்று நம்புபவர்கள் இந்த 12 அம்சங்களிலே எந்த ஒரு அம்சத்தையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், எனக்கு தெரியும். ஆகவேதான் அவர்கள் இந்திய அரசியல் அமைப்பினுடைய சமஷ்டி அரசு அமைப்பு முறைக்கு விரோதமானவர்கள் என்று நாங்கள் குற்றம் சாட்டுகிறோம். யாரு சொன்னா? என்னுடைய தேர்தல் அறிக்கை, எங்களுடைய தேர்தல் அறிக்கையை பற்றி நான் பேட்டியை ஊடகங்களை சந்திக்கும் பொழுது திரு சீமானுடைய கருத்தை பற்றி நான் எனக்கு கருத்து சொல்லணும். எங்களுடைய தேர்தல் அறிக்கையில கேள்விகளை கேளுங்க. திமுக தேர்தல் அறிக்கையில சொல்லப்பட்ட கருத்துக்கள் நம்மளுடைய தேர்தல் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றுவீங்களா? இப்ப சில கருத்துக்கள் 2 பேரும் ஒத்து போகுது. இது இயற்கை தானே. கூட்டணி என்று வைத்த பிறகு எந்த கருத்துக்களையும் உடன்படாத கட்சிகளால் கூட்டணி வைக்கும். அது இருக்கலாம். பாட்டாளி மக்கள் கட்சி, பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வச்சிருக்குன்னா, ஜாதிவாரி கணக்கை பாரதிய ஜனதா கட்சி எதிர்க்கிறது. ஜாதிவாரி கணக்கெடுப்பை பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரிக்கிறது. இருந்தாலும் அவர்கள் கூட்டணி வைத்திருக்கிறாங்க. அந்த மாதிரி முரண்பட்ட கூட்டணிகளை நாங்கள் அமைக்கவில்லை. எங்கள் கருத்துக்களும் திராவிட முன்னேற்ற கழக கருத்துக்களும் பல கருத்துக்கள் ஒத்து போகிறது என்பது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அரசு எதை செய்யும் என்பது அரசு அமைந்த பிறகு, குறைந்தபட்ச வேலை திட்டத்தை இந்த கூட்டணி அரசு உருவாக்கிய பிறகு, இப்ப ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுல காமன் மினிமம் ப்ரோக்ராம் CMP என்று இருந்தது. அதை போல ஒரு வேலை திட்டம் உருவாக்கி அந்த வேலை திட்டத்தில் நாங்கள் உடன்பட்டு அமல் செய்வோம். அந்த வேலை திட்டத்தில் நாங்கள் சொன்ன கருத்துக்களும் இடம்பெறும், திராவிட முன்னேற்ற கழகம் சொன்ன கருத்துக்களும் இடம்பெறும். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, இந்த கருத்துக்கள் நம்மளுடைய தேர்தல் அறிக்கையில பெருசா இல்லை அப்படிங்கிறது ஒரு சொல்றாங்க. அதே மாதிரி சிலிண்டர் விலை உயர்வு குறைக்கும், அந்த மாதிரியான
நீங்க நோய் நாடி நோய் முதல் நாடி, அதுதான் வள்ளுவர். பெட்ரோல் டீசல் விலை ஏன் உயர்ந்திருக்கிறது? வரி அதிகம், செஸ் அதிகம். வரியை நாங்கள் சீரமைப்போம் என்று பல இடங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. செஸ் என்று ஒரு பெயர்ல அதே வரியை போட்டு மாநிலங்களுக்கு பங்கை மறுக்கும் முறையை நாங்கள் கண்டித்திருக்கிறோம். செஸ் வரி, செஸ் டாக்ஸ் இரண்டையும் சீரமைத்தாலே பெட்ரோல் டீசல் விலை குறையும். ஆகவே நாங்கள் செஸ்ஸை பற்றி, வரியை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறோம். அந்த கருத்துக்களை அமல் செய்தாலே பெட்ரோல் டீசல் விலை கணிசமாக குறையும். எங்க கட்சி தோழர்கள், கூட்டணி கட்சி தோழர்கள் பரப்புரை செய்யும் பொழுது இந்த கருத்துக்களை கொண்டு செல்வார்கள். ஊடகங்கள் ஒத்துழைத்தால் இன்னும் வேகமாக கொண்டு செல்ல முடியும். பெண்களுக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாங்கிறது பல பெண்கள் சந்தேகம் எழுப்புறாங்க. இது முடியுமா, உன்னால செயல்படுத்த முடியுமா? எப்படி அது? சந்தேகம் பெண்கள் மத்தியில எழல. சந்தேகம் சந்தேக பேர்வழிகள் மட்டுமே எழுது. இப்ப 60,000 கோடி ரூபாய் விவசாய கடனை ரத்து செய்வோம் என்று சொன்ன போது இது முடியுமா என்று கேட்டவங்க எல்லாம் பட்டியலை போடுங்க. செஞ்சு காட்டணும்ல. 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை உருவாக்கிய போது அது எப்படி இந்தியாவில் எல்லா ஏழைகளும் எல்லாரும் 100 கோடி பேரும் வேலை கட்டா எப்படி கொடுப்பீங்கன்னு கேட்டாங்க. அதெல்லாம் அச்சுறுத்தல்கள். 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை செயல்படுத்த முடியும் என்று செய்து காட்டோமா இல்லையா? இப்ப 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் தானே இந்த பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதார திட்டமாக இருக்கிறது. உணவு பாதுகாப்பு சட்டத்தை கொண்டு வந்த போது இதுக்கெல்லாம் எங்க இருக்கு நெல்லு கோதுமைன்னு சொன்னாங்க. இப்போ உணவு பாதுகாப்பு சட்டம் அமலுக்கு அதுவும் 5 கிலோ அரிசி கோதுமை மோடி அரசு கொடுக்கறத, அதுவும் எங்களுடைய உணவு பாதுகாப்பு சட்டத்துல தானே. பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள் மதிய உணவு திட்டத்தை அறிமுகம் செய்த போது திரு நம்பியார் என்ற செயலாளர் இதுக்கெல்லாம் அரிசியே கிடையாது இந்த நாட்டில் இருந்தாரு. அதுக்குதான் காமராஜ் சொன்னாரு, பிச்சை எடுத்தாவது நான் மதிய உணவு திட்டத்தை அமல் செய்வேன் சொன்னாரு. இப்ப மதிய உணவு திட்டம் நாடு முழுவதும் அமலாகிறதா இல்லையா? எது சந்தேக பேர்வழிகளுக்கு முடியாது, நடக்காது, செயல்படுத்த முடியாது என்று சிலர் சொல்வார்கள். நாங்கள் செய்து காட்டியிருக்கிறோம், செய்து காட்டுவோம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.